முஸ்லிம்ஸ் எல்லா எல்லா சகோதர சகோதரிகளும் வந்திருக்கீங்க. அண்ட் முதல்ல வந்து இயேசு ஜீசஸ் அப்படின்னா அவர் வந்து கிறிஸ்டின்ஸோட கடவுள் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. அவர் மனுஷரா பிறந்து மனுஷருக்காகவே இறந்து மறுபடியும் உயிர் தெழுந்து மனுஷருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மனுஷங்களோட கடவுள். ஆண்டவரை நான் எப்படி அறிஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி தான் நான். அண்ட் நாங்கள் நம்பூத்ரிஸ். ஸோ வந்து நான் ஹிந்து அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு போனாங்கன்னா எங்கள் பாட்டி வந்து தண்ணி தெளிப்பாங்க அந்த இடத்துல. அண்ட் அவங்களோட சேராத, ஏன்னா அவங்க உன்னை மாத்திடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால உண்மையாலுமே எனக்கு வந்து ஜீசஸ் தெரியாது. ஸ்டோரி தெரியும், பட் ஆனால் ரொம்ப டீப்பாலாம் தெரியாது. அண்ட் நானே சொல்லுவேன், அவரே கடவுள் தானே, அவரையே ஏன் அவர் காப்பாத்திக்கல அப்படியெல்லாம் ரொம்ப திமிரா ஆணவமா பேசியிருக்கேன். பட் என்னோட அம்மா வந்து சென்ட்ரல் சர்வேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து டிரைவ் பண்ணி என்னை கொண்டு ஷூட்டிங்ல விட்டுட்டு டிரைவ் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்னை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு என்னை காலேஜில் விட்டு இப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. பட் ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நாங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நானும் அம்மாவும் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மா வந்து திடீர்னு அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வென்டிலேட்டரில் போட்டாங்க. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுங்கன்னா அதனால கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கிட்னி ப்ராப்ளம் ஆனதுனால டயாலிசிஸ் பண்ணும். இது எல்லாமே ஒரு 3-4 நாள் கேப்பில் நடக்குது. ஸோ நான் வந்து வேண்டாத கடவுளே இல்லை. அண்ட் நான் பண்ணாத விஷயமே இல்லை. பால அபிஷேகம் பண்ண, அங்க பிரதர்ஷனம் பண்ண, எல்லாமே பண்ண, விரதம் இருந்தேன், எல்லாமே பண்ணேன். பட் ஆனால் 4 நாள் 47 நாள் ஆச்சு. ஆனா அம்மாக்கு வந்து இன்னும் நினைவு திரும்பல. வென்டிலேட்டர்ல இருந்து எடுப்பாங்க, மறுபடியும் எமர்ஜென்சி வென்டிலேட்டர் போட்டுருவாங்க. இதே ப்ராப்ளம் தான். ஸோ 47வது நாள் வந்து டாக்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னும் 3 hour தான் அம்மா இருப்பாங்க. ஸோ 3 hours நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிடுங்க, உங்க ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம ஷாக் ஆச்சு. நான் போய் அம்மாவை பார்க்குறேன். அம்மாவுக்கு வந்து அந்த டியூப் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால பிளட் வந்துட்டே இருந்தது. அந்த அம்மா கண்ணை திறக்கல. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மான்றவங்க வந்து என்னோட பேக் போன். அப்போ வந்து நானும் அப்பா மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ அழறோம், கதறோம். 3 hour என்ன பண்றது, என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டு வெளியில வந்து நான் நின்று அவ்வளோ அழுதுட்டு இருக்கேன், கதறிட்டு இருக்கேன். எல்லா சாமி அப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க பேர் கவிதா. அண்ட் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஏன் ஜீசஸை பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னங்க நான் வந்து பரம்பரையா இருக்கேன், எங்க கடவுளே வந்து காப்பாத்தல. நான் வந்து அவரெல்லாம் வந்து பயங்கரமா திட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை எனக்கு. நான் அவரை இப்ப கூப்பிட்டு அவர் எப்படிங்க வருவாரு, அது எப்படி அவர் பண்ணுவாரு எல்லாம் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கிடையாது, ஜீசஸ்ன்றவர் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கண்ணுனா கண் டாக்டர் தான் பார்க்கணும், ஹார்ட்னா கார்டியாலஜிஸ்ட பார்க்கணும், நெஃப்ரோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. உயிரை காக்கிற கடவுள் வந்து ஜீசஸ், அவர் தான் அதுக்கு ஸ்பெஷாலிட்டி. அதனால நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு வந்து எனக்கு பிலீஃப் இல்லை, அதனால எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்தாங்க பைபிள், நீங்க வாசிங்க, கடவுள்கிட்ட அம்மாவை ஒப்பு கொடுக்குறேன், நான் நம்புறேன், இதை சாட்சியா எல்லார்ட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் வந்து உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்ல, மலை ஏறி வர சொல்ல, அவர் எதுவுமே பண்ண சொல்ல, பிலீவ் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப நான் வந்து சரி ஓகே, இவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே சரியால, இன்னும் 2 hours தான் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் முட்டி போட்டு, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளவோ உங்களை தூஷிச்சு பேசியிருப்பேன். பட் ஆனா இப்ப நான் பிலீவ் பண்றேன், நீங்க உயிரோட இருக்கிற கடவுள் அப்படின்னா நீங்க வந்து உயிரையே காப்பாத்துவீங்க, மரணத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவீங்கன்றது நிஜம் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னா, இந்த பைபிள் உண்மை அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எங்க அம்மா உயிரோட வந்தா நான் வந்து இதை எல்லார்ட்டையும் சொல்லுவேன். பட் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களால தான் எல்லாரும் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஒருவேளை நான் இங்க போனதுனால தான் எங்க சாமியெல்லாம் கோச்சுக்குச்சோ, எங்க குலதெய்வம் வந்து பொங்கிடுச்சோ அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் பயங்கரமா அவரை பேசினேன். அண்ட் பைபிள் எப்படி படிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நடுவில் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன், படிப்பேன், அண்ட் நடுவில் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துமே ஒவ்வொரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்து. பட் ஆனால் நான் நினைப்பேன், என்ன சொல்ல வராரு இவரு அப்படியெல்லாம் பேசியிருந்தேன். டாக்டர் வந்து மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. எனக்கும் அப்பாவுக்கும் செம்ம பயம், என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. சரி நானும் அப்பாவும் மேலே போனோம். டாக்டர் வந்து அவர் பேரு ஹென்றி. ஸோ அவர் வந்து நீங்க போய் அம்மாவை பாருங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. அப்ப நான் வந்து சரி அம்மாவை பாக்குறதுக்கு நீங்க போங்கன்ற. அப்பா நீ போ, ஏன்னா 2 பேருக்குமே ஹோப் இல்லை. ஏன்னா 2 hours சொல்லியிருந்தாங்க. சரி 2 பேரும் போய் அம்மாவை பார்த்தோம்.
அப்போ அம்மா என்னை பார்த்து அப்படியே கேட்குறாங்க, எப்போ வீட்டுக்கு போகலான்னு கேட்குறாங்க. அண்ட் 3 hours எமர்ஜென்சியில் வென்டிலேட்டரில் வாயில் வந்து பிளட்டு வந்துட்டு இருந்த என்னுடைய அம்மா என்னை பார்த்து கேட்குறாங்க, எப்போ வீட்டுக்கு போகலான்னு. இதை விட என்ன ஒரு பெரிய மிராக்கிள் வேணும்? அண்ட் என் கூட அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அம்மாக்கு வந்து அம்மா டயாலிசிஸ் பண்றாங்க. பட் ஆனா அம்மா உயிரோடு இருக்கிறது ஆண்டவரோட பெரிய கிருபை. அவர் வந்து அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சொன்னது வந்து எவ்வளவு பெரிய உண்மை. அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமுமே உண்மையான சத்தியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். கர்த்தர் பெரியவர். அவரை ருசிச்சு பாருங்க தெரியும், அவரை வேண்டி பாருங்க தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஓகே அப்படியா ஆச்சரியமா இருக்கலாம். பட் நீங்க ஒரு வாட்டி முட்டி போட்டு கேளுங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அந்த ஒரு முட்டியால வந்து சாதிக்க முடியும். அதனால ஒவ்வொரு நாளுமே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எங்க அம்மா அப்பா கணேஷ் அண்ட் எங்க ஃபேமிலி எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்போம். அண்ட் ஒரு தெய்வ பிள்ளைய வந்து எனக்கு ஹஸ்பண்டா கொடுத்துருக்காரு. அதை விட எனக்கு சந்தோஷம். நான் ஏத்துக்கிட்டு அவர் ஏத்துக்கல அப்படியெல்லாம் இருக்கிறத விட நாங்கள் வரங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். ஸோ ஹாப்பியான எங்க ஃபேமிலிக்கு காரணமே வந்து ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அண்ட் மோகன் சிலாஸ்லஸ் பிரதரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் எங்க ஃபேமிலியில வந்து ஒரு மூத்த பிரதர் அவர். ஏன்னா எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு நான் வந்து சொன்னோன்னே நைட்டு 12 மணிக்கு அவர் ஜபம்லாம் முடிச்சுட்டு வார்டுக்கு வந்து எங்க அம்மாக்காக ப்ரே பண்ணாரு. அண்ட் டாக்டர் வந்து என்ன பண்றது, டயாலிசிஸ் பண்ணுமா, என்ன வெயின் கிடைக்கல அப்படிலாம் சொன்னோன்னே அவர் சொன்னாரு, நியூ இயர்க்கு நீங்க வீட்டுல இருக்கணுமா? ஆமான்னு அம்மா சொன்னாங்க. இப்ப அவர் ப்ரே பண்ணி முடிச்சுட்டுல கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துல வீட்டுல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி எங்களுக்கு நியூ இயரும் சரி கிறிஸ்துமஸும் சரி ஒவ்வொரு நாளுமே ஹாப்பியா இருக்கு. கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து அம்மாக்காகவும் எங்களுக்காக ஜெபிச்சிருக்காரு. ஸோ உண்மையான ஃபேமிலியா அவருக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாரோட பிரேயர்ஸும் சப்போர்ட்டும் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் எங்க ஃபேமிலிக்கும் அண்ட் எங்களோட பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் கண்டிப்பா வேணும்.